வணக்கம். திரையரங்கம் இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ். இது ஒரு ஆங்கில திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரதீப் கிஷன். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருப்பவர் பிரபல எழுத்தாளரான அருந்ததி ராய். 1989ஆம் ஆண்டில் தூர்தர்ஷனுக்காக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது. 1 மணி நேரம் 52 நிமிடங்கள் நீளத்தை இது கொண்டிருக்கிறது. 1970களில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. புதுடெல்லியில் இருக்கக்கூடிய த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ற கட்டிடக்கலை கல்வி மையத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆனி. அந்த ஆனி அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ப்ரொஃபஸர், கல்லூரி பேராசிரியர், அவர் கூட மோதல். ஒய்டி பில்லி மோரியா அப்படின்றது அந்த பேராசிரியருடைய பேர். அவர் கூட ஒரு சின்ன மோதல் அந்த இளைஞனுக்கு நடந்துருச்சு. அப்படி நடந்த பிறகு அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பழி வாங்குறது அப்படின்றதுல பழி வாங்குகிற ஒரு காரியத்தை பண்ணிட்டார். 5th இயரையே ஒரு மாணவன் 4 வருஷம் படித்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தண்டனையை அந்த ஆனி என்ற இளைஞருக்கு அந்த கல்லூரி பேராசிரியர் உண்டாக்கி விடுகிறார். அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் அர்ஜுன். அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி ராதா. அந்த ராதா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தான் அருந்ததி ராய். இவர்கள் தவிர மேன் கைண்ட் என்ற பெயரில் ஒரு இளைஞர் கட்டிடக்கலையை கற்றுக்கொள்வதற்காக அங்கு வந்திருக்கிறார். இவர்கள் தவிர பேப்பி என்ற பெயரில் ஒரு இளைஞர், லேக்ஸ் என்ற பெயரில் ஒரு இளம் பெண். உகாண்டா நாட்டிலிருந்து கட்டிடக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கல்லூரியில் வந்து சேர்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய காசோசி என்ற ஒரு இளைஞர். இவர்கள்தான் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள். அந்த கல்லூரியில் கட்டிடக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி கற்றுத்தரப்படுகின்றன, அங்கு படித்து கொண்டிருப்பவர்கள் எப்படி அந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் தாங்கள் கற்ற விஷயங்களை எப்படி வரைபடங்களாக வரைந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கு முன்னால் காட்டுகிறார்கள், அந்த காட்டப்படும் வரைபடங்களை பார்த்து அவர்கள் எப்படிப்பட்ட திருத்தங்களை கூறுகிறார்கள், அந்த திருத்தங்கள் எந்த அளவிற்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களாக இருக்கின்றன என்பதை படத்தில் காட்சிகளாக பார்க்கும்போது நமக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் அந்த கட்டிடக்கலையின் மீது உண்டாகிறது. அந்த அளவிற்கு மிகவும் நுணுக்கமாக இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் படம் முழுக்க செதுக்கப்பட்டிருக்கின்றன. அருமையான கதாபாத்திரமாக ஆனி என்ற அந்த இளைஞனுடைய கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. ராதா என்ற அந்த இளம்பெண்ணின் கதாபாத்திரம் பொறுமையின் சிகரம் என்று கூறக்கூடிய அளவிற்கு படைக்கப்பட்டிருக்கிறது. உகாண்டா நாட்டிலிருந்து புதுடெல்லிக்கு வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கசோசி என்ற கதாபாத்திரம் மிகவும் அருமையாக படத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. பில்லி மோரியா என்ற அந்த கல்லூரி பேராசிரியரை யமதூத் என்றுதான் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் அழைக்கிறார்கள். யமதூதன் என்று அழைக்கப்படும் அந்த கதாபாத்திரம் மிகவும் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாக படத்தில் வருகிறது. படத்தினுடைய இறுதி காட்சியில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் வரைபடங்களுடன் அறைக்குள் நுழைந்து எந்த அளவிற்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையும், அவர்களுடைய திறமைகளை மதிப்பீடு செய்து அனுபவங்கள் வாய்ந்த பேராசிரியர்கள் எப்படிப்பட்ட மதிப்பெண்களை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் என்பதையும் பார்ப்பது என்பதே ஒரு புதுமையான அனுபவம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட மார்க்குகள் அளிக்கப்படுகின்றன என்பதை படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கண்களை அகல திறந்து வைத்து கொண்டு பார்க்கிறோம். மிகுந்த கவனத்துடன்
ஏதோ நாமே தேர்வில் பாடங்களை எழுதியிருப்பதைப் போல இப்படிப்பட்ட அருமையான கிளைமாக்ஸுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. அந்த கல்வி கூடத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை எழுத்து வடிவத்தில் நமக்கு போட்டு காட்டுகிறார்கள். 4 வருடங்கள் ஒரே வகுப்பில் படித்த ஆனி என்ற கதாபாத்திரம் பின்னர் அதே கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அர்ஜுன் பின்னர் அந்த துறையிலேயே இல்லை. இப்போது சாமந்தி மலர்களை விற்பனை செய்யக்கூடிய வர்த்தகர்கள் என்ற இடத்தில் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் அர்ஜுன் இருந்திருக்கிறார். ராதா கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு கட்டிடக்கலை துறையில் ஈடுபடவில்லை. அவர் ஒரு எழுத்தாளராக மாறி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அந்த நாவல் வெளியே வருவதற்கு முன்பே 1976ஆம் ஆண்டில் நீரில் சிறிதும் எதிர்பாராமல் மூழ்கி மரணத்தை தழுவிவிட்டார். உகாண்டா நாட்டிலிருந்து கல்வி கற்பதற்காக வந்த கசோசி என்ற அந்த இளைஞர் உகாண்டாவின் தலைநகரமான கம்பாலாவில் கம்பாலா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற அமைப்பின் வைஸ் சேர்மனாக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். பாப்பாய் என்ற இளைஞர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானாவில் புகழ்பெற்ற பில்டராக இருந்து கொண்டு இருக்கிறார். மேன்கைண்ட் என்ற இளைஞர் டென்மார்க் நாட்டில் கோப்பன்ஹேகன் நகரத்தில் கட்டிடக்கலையில் புகழ்பெற்ற மனிதராக இருந்து கொண்டு இருக்கிறார். லேக்ஸ் என்ற இளம்பெண் தெற்கு டில்லி பகுதியில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வதில் பெயரையும் புகழ்பெற்ற பெண்ணாக இருந்து கொண்டு இருக்கிறார். அர்ஜுன் ரெய்னா இவர்தான் ஆனி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். மிகவும் இயல்பாக இந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கிறார். ரித்துராஜ் இவர்தான் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகர் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். ராதாவாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் பிரபல ஆங்கில எழுத்தாளரான அருந்ததி ராய். அருந்ததி ராயிடம் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திறமை மறைந்திருக்கிறதா என்ற வியப்புதான் நமக்கு படத்தை பார்க்கும்போது உண்டாகிறது. அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய அருந்ததி ராய் அருமையாக நடித்திருக்கிறார். மோசஸ் உபோ இவர்தான் கசோசி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் பொருத்தமாக இருக்கிறார். திவ்யா சேத் இவர்தான் லேக்ஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய இளம் நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் பொருத்தம் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், மாணவர்களில் ஒருவர்களாக இந்த திரைப்படத்தில் வருபவர்கள் 2 பிரபல இன்றைய இந்தி நட்சத்திரங்கள். அவர்கள் ஷாருக் கான், மனோஜ் பாஜ்பாயி. பிரதீப் கிருஷ்ணனுக்கு இது 2வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை அவர் மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு 2 தேசிய விருதுகள் கிடைத்திருக்கின்றன. சிறந்த ஆங்கில திரைப்படம் என்பதற்காக இந்த திரைப்படத்திற்கு ஒரு விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விருது சிறந்த திரைக்கதைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த திரைக்கதைக்கான விருதை பெற்றிருப்பவர் இந்த திரைப்படத்தினுடைய எழுத்தாளரான அருந்ததி ராய். இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் என்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆங்கில திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? அருந்ததி ராய் எப்படி நடித்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டுமா? எந்த அளவிற்கு அருமையாக திரைக்கதை எழுதி அருந்ததி ராய் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டுமா? கட்டாயம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு அபூர்வ அனுபவமாக நிச்சயம் இருக்கும்.